பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபி திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. தீத்து 3:5 வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அரண்களை நிர்மூலமாக்கும் ஜெபத்தில் கர்த்தர் சர்வ ஆயுதங்களை கொடுத்து பயன்படுத்தவும் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்றைக்குமே ஒரு ஆயுதம் புதிதாயிருக்கும் போது அதனுடைய வெட்டுகிற தன்மை பலமாயிருக்கும். அநேக நாட்கள் தீட்டாமல் அப்படியே வைத்திருந்தால் அதனுடைய கூர்மை மழுங்கி போய்விடும். அதை வைத்து ஒன்றுமே செய்ய இயலாது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுதமாகிய ரட்சிப்பு, வேத வசனம், ஜெபம், அபிஷேகம், விசுவாசம் இவைகளையெல்லாம் நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். புதிதாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். புது பலன் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை நம்புகிறோம்? நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதகர்கள் கற்றுக் கொடுத்த பொழுது பரிசுத்த ஆவிக்காய் 3 வருடம் காத்திருந்து ஜெபித்தேன். உபவாச கூட்டத்தில் கர்த்தர் என்னை அபிரிவிதமாய் அபிஷேகித்தார். இதை உங்களுக்கு நான் சாட்சியாக அறிவிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கும் காரியங்களை நிர்மூலமாக்கவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுதங்களை மழுங்க விடாமல் புதுப்பித்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு மிகவும் அவசியம். என்னை நிரப்பின தேவன் உங்களையும் நிரப்ப போதுமானவர். விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.